புதுச்சேரி இளம்பெண்ணின் புகைப்படத்தை இணையதளத்தில் ஆபாசமாக பதிவிட்ட வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த 25 வயது இளம்பெண்ணின் புகைப்படம் இணையதளத்தில் ஆபாசமாக பதிவிடப்பட்டிருந்தது. இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் காரைக்குடியை சேர்ந்த பிரபாகரன் என்ற வாலிபர் அப்பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக பதிவிட்டது தெரிய வந்தது. அதனை அடுத்து சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன், போலீசார் மணிமொழி, அருண்குமார், அரவிந்தன் தலைமையிலான போலீசார் காரைக்குடிக்கு சென்று பிரபாகரனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மாயமான நிலையில் 4 நாட்கள் கழித்து சிறுமியை கொன்று சாக்கு மூட்டையில் வாய்க்காலில் வீசி சென்ற கொடூரம் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகர் சமுதாய நலக்கூடம் அருகே வசித்து வருபவர் நாராயணன். இவரது மனைவி மைதிலி. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். 2வது மகள் ஆர்த்தி அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் ஆர்த்தி கடந்த 2ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் தனது நண்பர்களுடன் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். இதனால் பெற்றோர்கள் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. சிறிது நேரம் கழித்து ஆர்த்தியை அவரது தாயார் தேடி வந்தபோது காணாததால் அதிர்ச்சி அடைந்தார். இதனால் பதறிப்போய் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் ஆர்த்தி கிடைக்கவில்லை. இதனையடுத்து சோலை நகர் புறக்காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் புகார் அளித்தனர். அதன் பேரில் முத்தியால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படைகள் அமைத்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து சிறுமியை தேடி வந்தனர். இதனிடையே சிறுமி காணாமல் போய் 3 நாட்கள் ஆகியும் கண்டுபிடிக்காத காவல்துறையை கண்டித்து பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து 4 நாட்கள் கழித்து மார்ச் 5ஆம் தேதி மதியம் சிறுமியின் வீட்டின் அருகே உள்ள வாய்க்காலில் சாக்கு மூட்டையில் கட்டப்பட்ட நிலையில் சிறுமியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இதனை அடுத்து அப்பகுதியில் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டது. மேலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை செய்ததுடன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்த தகவல் அறிந்த சிறுமியின் பெற்றோர்கள், உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் அப்பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று கூடியதால் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. மேலும் அப்பகுதியில் மக்கள் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடும் தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனிடையே காவல்துறையினரை கண்டித்து முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மாயமான சம்பவத்தை அடுத்து 4 நாட்கள் கழித்து வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியினையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பாலியல் வன்புணர்வு முயற்சியின் போது சிறுமியை கொலை செய்த 2வரை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகரில் கடந்த 2ஆம் தேதி சனிக்கிழமையன்று மாலை 6 மணி அளவில் ஆர்த்தி என்ற 9 வயது சிறுமி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது மாயமானார். புகாரின் பேரில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தபோது தெருவில் சிறுமி தனியாக நடந்து செல்லும் காட்சி மட்டும் பதிவாகி இருந்தது. சிறுமி முத்தியால்பேட்டையினை தாண்டி செல்லவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் வீடு வீடாக சென்று சிறுமியினை காவல்துறையினர் தேடி வந்தனர். 4 நாட்களாக சிறுமியை தேடி வந்த நிலையில் அம்பேத்கர் நகர் பகுதி கால்வாயில் உடல் கண்டெடுக்கப்பட்டது. சிறுமியை கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி சாக்கடையில் வீசியது தெரிய வந்தது. சிறுமி உயிரிழப்பு குறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் பாலியல் வன்புணர்வு முயற்சியில் இறந்ததை உறுதிப்படுத்தினர். இதுகுறித்து விசாரணையில் 5 பேரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்பொழுது சிறுமியை கொலை செய்தது 19 வயதான கருணாஸ் என்ற இளைஞரும் விவேகானந்தன் என்ற 54 வயதான முதியவரும் தான் என காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். முதியவர் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றபோது அதிர்ச்சியில் சிறுமி உயிரிழந்துள்ளார். பின்னர் சிறுமியின் கை கால்களை முதியவரின் வேட்டியால் கட்டி வாய்க்காலுக்குள் உடலை போட்டுள்ளனர். சிறுமி உயிரிழந்த சனிக்கிழமை அன்றே காவல்துறையினருக்கு பயந்து உடலை கால்வாயில் வீசியுள்ளனர்.
இந்நிலையில் பாலியல் வன்புணர்வு முயற்சியின் போது சிறுமியினை கொலை செய்தவர்கள் மீது போக்சோ சட்டம் பாய்கிறது. சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்யும் முயற்சியின் போது கொலை செய்ததாக 2 பேர் காவல்துறையில் வாக்குமூலம் அளித்ததை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு கொலை வழக்குடன் போக்சோ பிரிவையும் சேர்க்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். சிபிஐ அதிகாரி போல் பேசி மிரட்டி ரூபாய் 13,28,000 பணத்தை அபகரித்த நபரை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா கேசவ குல்கார்னி ஜிப்மரில் ஓய்வு பெற்ற மருத்துவ அதிகாரியான இவருக்கு மொபைல் போனில் வீடியோ கால் வந்தது. அதில் பேசிய நபர் சிபிஐ அதிகாரி என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். உங்கள் விலாசத்திற்கு வந்த பார்சலில் போதைப் பொருள் உள்ளது. அதனால் உங்கள் பாஸ்போர்ட், வங்கிக் கணக்கு உள்ளிட்டவைகளை சோதனை செய்ய வேண்டும், இல்லையெனில் உங்களை கைது செய்ய வேண்டியிருக்கும் என பேசினார். இதனால் அச்சமடைந்த அவர் அந்த நபர் கேட்ட 13,28,000 ரூபாயை தனது வங்கிக் கணக்கில் இருந்து ஆன்லைன் மூலமாக அனுப்பினார். அதன் பிறகு விசாரித்தபோது அவர் போலியான நபர் என தெரிய வந்தது. இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருட்டு, கொலை, கொள்ளை வழக்கில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக தேடப்பட்ட குற்றவாளியை முதலியார்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை பிடித்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு கொலை வழக்கில் உயர்நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்ட குற்றவாளியான தமிழ்மணி என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் சிறைவாசம் எதுவுமின்றி தலைமறைவாகி இருந்தார். அவர் மீது 3 கொலை வழக்குகள் மற்றும் திருட்டு, வழிப்பறி, திண்டிவனம் ஆரோவில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடையவராக கருதப்பட்ட குற்றவாளியான தமிழ்மணிக்கு இவருக்கு எதிராக பிடி வாரண்ட் 6 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருந்து வந்த நிலையில் முதலியார்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் கடந்த 6 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த குற்றவாளியை துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியை பிடித்து கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் நகைக்கடையினை உடைத்து 2 கிலோ வெள்ளி பொருட்கள் திருடிச் சென்ற சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் மாதா கோவில் தெருவைச் சேர்ந்த சுந்தர கணபதி. இவர் அதே பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். இவர் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை விற்பனை செய்து வந்த நிலையில் வழக்கம் போல் மாலை கடையினை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்று மறுநாள் காலை வந்து பார்க்கும் பொழுது கடை உடைக்கப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் உள்ளே சென்று பார்த்தபொழுது அங்கு வைத்திருந்த 2 கிலோ வெள்ளி பொருட்கள் காணாமல் போனது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சுந்தர கணபதி நகர காவல் நிலையம் சென்று புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து திருடனை பிடிக்க தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். நோனாங்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அரியாங்குப்பத்தை சேர்ந்த புஷ்பராஜ், ஹேமச்சந்திரன், ஆகாஷ் மற்றும் அம்பேத்கர் நகரை சேர்ந்த விஸ்வா ஆகிய 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா, செல்போன் மற்றும் 2 சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இதேபோல் வில்லியனூர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தயாநிதி, ஜெயபிரகாஷ் ஆகிய 2 வரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் சேதராப்பட்டு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இடையஞ்சாவடி பகுதியை சேர்ந்த வெங்கடேஷ் என்ற வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பிரபல ரவுடி முகமது ஷாஜகானை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் ஆன்லைனில் 5 பேரிடம் 3,66,000 ரூபாய் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த மீனாட்சி என்பவரது வங்கிக் கணக்கில் இருந்து 13,000 ரூபாயை சைபர் கிரைம் கும்பல் எடுத்துள்ளது. சிவனேஸ்வரன் என்பவரிடம் இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்பு கொண்ட நபர் கப்பலில் வேலை இருப்பதாக கூறி 88,000 ரூபாயை அபகரித்துள்ளார். திருமால் என்பவரிடம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் மூலம் போலி லாட்டரி சீட்டு வழங்கி பணம் விழுந்ததாக கூறினார். அதை நம்பிய அவர் முன்பணமாக 1,67,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். மோகன் என்பவரிடம் வங்கிக் கணக்கில் 70,000 பணத்தை எடுத்துள்ளனர். இதேபோல் விக்னேஷ்குமார் என்பவர் பகுதி நேர வேலை இருப்பதாக கூறிய நபரை நம்பி 28,000 அனுப்பி ஏமாந்துள்ளார்.
இந்த புகார்கள் குறித்து சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.